அத்தியாயம் 2. சில நேரங்களில் நம் உணர்ச்சிகள் நம்முடைய முக்கிய கருத்துக்களை தடை செய்யலாம் அல்லது அறிவற்ற முறையில் செயல்பட வைக்கலாம். நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலையில் உரையாடுவதற்கும் அதனை புரிந்து கொள்வதற்கும் கருவியாக நம்முடைய உணர்ச்சிகள் பயன்படுகிறது. இருப்பினும் அவை சில நேரங்களில் தவறானதாகவும் நம்மை தவறான வழியிலும் வழி நடத்தலாம். நாம் அதீத புணர்ச்சியில் இருக்கும் போது அதுபோன்ற தவறுகள் ஏற்படலாம். நாம் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் தெளிவாக யோசிக்க வேண்டும். ஒரு வித்தக்காரரை போல் நம்முடைய மனது பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கையாள முடியாது. நாம் அதீத உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கும் போது நம்முடைய மனதில் பல ஆபத்தான விஷயங்களும் நெருடனான சூழ்நிலைகளும் வந்து போகும். அப்போது அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு இடமில்லாமல் போய்விடும். மேலும் நம்முடைய முடிவுகள் குழப்பமடைந்துவிடும். உதாரணமாக, நீங்கள் பயத்துடன் இருக்கும் போது அந்த சூழ்நிலை ஆபத்தாக இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அதீத உணர்ச்சியை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அதனால்தான் நீங்கள் பயத்துடன் இருக்கும் போது கொடியில் தொங்கும் காகிதத்தை கூட பேய் என்று தவறாக நினைத்துக் கொள்ளலாம். நம்முடைய உணர்ச்சிகளால் நாம் செய்யும் மற்றொரு தவறானது ஒரு சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அதற்கான வெளிப்பாட்டை உடனடியாக வெளிப்படுத்துவது. ஒரு விஷயம் நம்முடைய மூளையை அடையும் பொழுது அதில் ஒரு பகுதி மூளையின் அறிவு சார்ந்த பகுதியான நியோ கார்டெக்ஸுக்கு சென்று பின் நேரடியாக உணர்ச்சி சார்ந்த பகுதிக்கு சென்றுவிடும். அந்த விஷயத்தை உணர்ச்சி சார்ந்த பகுதியானது ஆபத்தாக எடுத்துக்கொண்டால் அறிவு சார்ந்த பகுதியை யோசிக்க விடாமல் உடனடியாக நம்மை செயல்பட தூண்டும். இதனால்தான் காட்டில் ஒரு அடர்ந்த பகுதியில் நீங்கள் வினோதமான ஒரு உருவத்தை உங்கள் கண்கள் ஓரமாக காணும் போது அதீத பயத்தை உணர்கிறீர்கள். நாம் உணர்ச்சிகரமான சூழ்நிலைகளால் பாதிக்கப்படும் போது நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை அறிவு சார்ந்த செயல்படாமல் தடுத்துவிடும். பழைய அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய உணர்ச்சிகள் ஆனது தற்போதைய சூழ்நிலையின் நிலை மாறி இருந்தாலும் அதே வெளிப்பாடுகளை காட்டும். உதாரணமாக, ஒரு சிறுவன் அவனுடைய சிறு வயதில் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் அவன் பெரிய மனிதனாக வளர்ந்த பிறகும் கேலி செய்த மனிதர்களை பார்த்து பயத்துடன் இருப்பான். எனவே உணர்ச்சிகள் முக்கியமானதாக இருந்தாலும் நம்முடைய மூளையையும் அறிவு சார்ந்த விஷயத்தையும் அவற்றால் கட்டுப்படுத்த முடியும். எனவே இதனை சிறப்பாக கையாளுவதற்கு மற்ற விஷயங்கள் தேவைப்படும்.